வணக்கம் மக்களே. சமீபத்தில் சிம்ஜிதா முஸ்தஃபான்ற ஒரு இன்ஃப்ளூயன்சர் பஸ்ஸில் பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட பயணம் பண்ண ஒருத்தர் தீபக்ன்ற ஒருத்தர் தன்னை ஹாரஸ் பண்ண மாதிரி ஒரு வீடியோ எடுத்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக அவர் எங்கே நிற்கிறாரோ அவர் அதுக்கேற்ற மாதிரி அவங்க நின்று ஒரு வாண்டடாக லைக்ஸ்க்காகவும் ரீச்க்காகவும் ஒரு ஃபேக் ஹாரஸ்மெண்ட்டாக பண்ணியிருக்காங்கன்றது அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியுது. பட் அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் நடக்கிறது தான், எப்போ பண்ணுற மாதிரி எல்லாரும் அந்த வீடியோவில் பெண்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப பொங்கி அது ஒரு கட்டத்துக்கு மேலே தீபக் மன உளைச்சலாகி அவர் எங்கேயுமே தன்னால் வெளியில் நடமாட முடியாதுன்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தி அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அந்த தற்கொலைக்கு அப்புறம் இதே சமூகம், இதே சோஷியல் மீடியா நெட்வொர்க்கில் இப்போ எல்லாரும் சிம்ஜிதா முஸ்தஃபாவை திட்டிகிட்டு இருக்காங்க. அதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது, இது ரெண்டு பேரில் யார் மேலே தப்பு இருக்குது, எல்லாத்தையும் கண்டறியறதுக்கான விசாரணை நடந்துட்டு இருக்கு. ரெண்டு பக்கமும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. யார் பக்கம் குற்றம் இருக்கோ அந்த குற்றம் நிரூபிக்கப்படும் போது அதை பற்றி நம்ம பேசலாம். பட் இப்போ தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு அப்புறம் தீபக்கோட இறப்புக்கு அப்புறம் இப்போ கேரளாவில் ஒரு ட்ரெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆண்கள் எல்லாமே ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு அட்டைக்குள்ளே இருக்கிற மாதிரிலாம் வீடியோ எடுத்து ட்ரெண்ட் ஆகி அது ஒரு ரீச்சுக்கு போயிட்டுருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சார்ந்து பொதுவாக ஒரு விஷயம், நான் இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, ஹாரஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை. இந்த கூட்ட நெரிசல்கள் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்தே இந்த ஹாரஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது பயணம் பண்ணும் போது அது இருக்கலாம், ஒரு கோயில் திருவிழாக்கள், கல்யாண கச்சேரிகள், ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் கூட்டம் சேர்ற எல்லா இடங்கள்லையும் இது எப்பவுமே தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இது அப்படியே முன்னோக்கி இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கிற காலத்தில் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹாரஸ்மெண்ட் செய்யப்படுறதை வீடியோ எடுத்து அவங்களோட முகத்திலேயே கிழிக்க போகிறாங்க. தப்பே கிடையாது. ஆனால் உண்மையிலேயே ஹாரஸ்மெண்ட்டை சந்திக்கிற பெண்கள் இது வெளிக்கொண்டு வர்றதுக்கு இனி எவ்வளோ யோசிப்பாங்க. அப்படியே ஒருத்தர் உண்மையிலாவே இந்த வீடியோலாம் எடுக்காமல் அவங்களுக்கு நடந்ததை பகிர்ந்தா அதில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்கும்னு நம்பக்கூடியதாக இருக்கும் எப்படி தெரியும்? ஸோ உங்களோட போலி ஃபெமினிசம் பேசுறதுக்காகவும் உங்களோட ரீச்சுக்காகவும் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படின்ற வெறிக்காகவும் ஒரு போலியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி ஒரு கெட்ட பேரை உண்டாக்கி, அது ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த நபர் மேலே நீங்கள் திணிக்கப்படுறப்போ எல்லாராலையுமே அதை ஏற்றுக்கிட்டு கடந்து போகிற சூழ்நிலை இன்றைக்கி கிடையாது. ஏன்னா இன்றைக்கி அப்யூஸ்ன்றது ஒரு மனுஷனை எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் அந்த மனுஷனோட மனநிலையை உடச்சி, அவனோட தைரியத்தை உடச்சி, அவனை எந்த சூழ்நிலையும் எந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கும் தூண்டப்படுது. எதுக்குமே தற்கொலை தீர்வு ஆகாது. ஆனால் அதை நம்மளே ஊக்குவிக்கிற மாதிரியோ இல்லை அதை அவனுக்கு யோசிக்க வைக்கிற மாதிரியோ நம்ம ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடாதுன்றதும் உண்மை. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது, தன்னோட லைக்ஸ்க்காகவும் ஒரு இன்ஸ்டாகிராமில் ரீச்சுக்காகவும் பணத்துக்காகவும் என்னத்தை வேணாலும் பண்ணுவேன், நீ என்னத்தை வேணாலும் பண்ணுவோம், உடம்ப காட்டுறியா, எக்ஸ்போஸ் பண்ணி காட்டு, அவுத்து போட்டு காட்டு, நிர்வாணமாக, அது உன்னோட உரிமை. அதில் என்ன வேணாலும் செய்யலாம். அதில் அன்டில் நீ யாரையும் அந்த விஷயம் பாதிக்காத வரைக்கும் நீ என்னத்தை வேணாலும் பண்ணு, அது உன்னோட விருப்பம். ஆனால் இன்னொருத்தர் மேலே பழி போடுறதும், அது பொய்யா நீ கட்டமைக்கிறதும், இன்னொருத்தரோட எதிர்காலத்தையும் தாண்டி அவர் உயிரே வாங்கும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் கூட நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன்றது எந்த விதத்தில் நியாயம்? இது இன்னைக்கு நேற்று நடக்கல. இந்த ஆண் சமூகம் பெண் சமூகம் அப்படின்றது ரெண்டு பட்டா நிற்கும் போதே பெண்களுக்கு ஏற்படுறப்போ, பெண்களுக்கு அநீதி ஏற்படுறப்போ குரல் எழுப்புற ஏகப்பட்ட ஆண்கள், அதே ஆணுக்கு அநீதி ஏற்படுறப்போ அந்த குரல் எழுப்பப்படுதான்னு கேட்டால் கேள்விக்குறிதான். அதே மாதிரி பெண்களுக்கு அநீதி ஏற்படுறப்போ குரல் கொடுக்குற பெண்கள், அதே ஆணுக்கு நடக்கிறப்போ அந்த அநீதியை ஏற்றுக்கிறதுக்கு மனசு இருக்கான்னு கேட்டால் அதுவும் கேள்விக்குறிதான். இந்த தீபக் விஷயத்துல எடுத்துப்போம். அந்த பெண் வீடியோ வெளியிட்ட உடனே அதே கீழே ஆண் பெண் என்று சமபாலித்தினரும் தீபக்கை அவ்வளவும் கரிச்சு கொட்டியிருப்பாங்க, அவ்வளோ அசிங்கமாக பேசியிருப்பாங்க, அவ்வளோ வசம்பதில் பாடியிருப்பாங்க. அவங்களோட குடும்பம் சொந்தக்காரங்களையும் தாண்டி அவரோட மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டதில் அந்த வீடியோக்கு கீழே அதே கமெண்ட்ஸ் தான். தீபக் இறக்குறாரு, அந்த வீடியோ திருப்பி வெளிப்படுது. அதோட உண்மைத்தன்மையை மக்கள் பார்த்ததுக்கப்புறம் அதே வீடியோக்கு மறுபடியும் கீழே போய் அந்த பெண்ணை இப்போ திட்டுறாங்க, வசைப்படுறாங்க. என்ன பெருசாக நடந்திருப்பது? உங்களோட வேலை என்ன? ஒரு விஷயம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களோட பார்வையில், கண்ணோட்டத்தில் அது உண்மையாக போயான்னு கூட தெரிஞ்சிக்க முடியாதுன்னா அதை கடந்து போயிடணும். உங்களோட வாயை மூடிட்டு இருந்தாலே போதும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் அங்கே என்னோட அறிவாளித்தனம் தரேன், கொஞ்சம் நான் பெரிய மயிராண்டின்னு நான் காட்டிக்கிறேன் அப்படின்னு உங்களோட அறிவாளித்தனத்தை ஒரு அறிவியலி இல்லாமல் இருக்கிற வீடியோக்கு கீழே போய் நான் பதிவு பண்ணுறேன்னு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணும்போது டெஃபினட்டாக அது சம்மந்தப்பட்டவங்களும் பாதிக்கப்படும்ன்ற கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கும். புத்தி உள்ள எந்த நாயும் அதை பண்ண மாட்டான். இப்போ ஒருத்தனை பழி சொல்லி பாவத்தை உண்டாக்கி அவனை மன உளைச்சல் ஆளாக்கி அவனை தற்கொலைக்கு தூண்டியாச்சு. இது எப்படி சிம்ஜிதா மேலே மட்டும், அந்த பெண் மேலே மட்டும் எப்படி போகும்? இப்போ அவனுக்கு தற்கொலைக்கு தூண்டியது அப்படின்றது இந்த வீடியோனாலேன்னு கேட்டிங்கன்னா இல்லை, அந்த வீடியோவை வெளியிட்டு அதுக்கு கீழே கமெண்ட்ஸ்னால தான். அப்போ அதுக்கு மொத்த குற்றவாளிகளும் நீங்கள் அந்த கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ண அத்தனை பேரும் தானே, அத்தனை பேரும் கைது செய்யப்பட வேண்டியிருந்தானே. அந்த உயிர் போனதில் அவங்க அத்தனை பேரும் தானே அதில் இருக்காங்க. எப்படி ஒரு பெண்ணை மட்டும் நீங்கள் சாட முடியும்? இன்னைக்குள்ள சமூகம் ஒரு பெண்ணுக்கு நடக்கிற அநீதியாக பார்க்கறது
ஒரு ஆணுக்கு நடக்கிற அநீதியை காமெடியாகவும் நகைச்சுவையாக தானே பார்க்குது. அது அப்படித்தானே கடந்து போகுது. ஒரு பெண் வாண்டடாவே ஒரு ஆணை வம்புறத்து கையை பிடிச்சிருத்தா கட்டி பிடிச்சா அதை வந்து அனுபவிடா ராஜா சந்தோஷமா இருடான்னு வக்கரமா பாக்குறது. அதே ஒரு பெண்ணுக்கு அதே ஒரு ஆண் பண்ணா அப்படி உங்களால பார்க்க முடியுமா? உங்களால அதை நகைச்சுவை உணர்வோட பார்க்க முடியுமா? கடந்து போக முடியுமா? முடியாது. நீங்க ஆணுக்கு நடக்கிறது எப்படி தெரியுமா? நான் பேச வரல. பெண்களுக்கு அதோட அதிகமாகவே நடந்துட்டு இருக்கு. ஆனா பெண்களுக்கு எழுப்ப போடுற குரல் ஏன் ஆணுக்கு நடக்க மாட்டேங்குது? பெண்ணுக்கு ஏற்படுற பிரச்சனைக்கு அதை நம்ம அதை அணுகிற விதம் ஏன் ஆண்களுக்கு அதே விதத்தில் அணுகும்? ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற விஷயத்த ஒரு புருஷன் பொண்டாட்டி அடிச்சிட்டானா அதை எவ்வளவு தூரத்துக்கு எமோஷனலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் லீகலாகவும் ஃபேஸ் பண்ணணுன்ற அளவுக்கு தைரியமா ஃபேஸ் பண்ணப்பட்டது. அதே ஒரு பெண் ஆணை வந்து ஒரு பொண்டாட்டிக்காரி புருஷன் அடிக்கிறான்னா வடிவேல் காமெடியை போட்டு தான் நம்ம சிரிச்சிட்டோம். வடிவேல் கோவை சார்ல போட்டு அடிக்கிறத வச்சு நம்ம சிரிக்கிறோம். நம்ம மீம் கிரியேட் பண்ணி சிரிக்கிறோம். அவன் அதுக்குள்ள போற அவன் எவ்வளவு தூரத்துக்கு அதனால வந்து அவன் பாதிக்கப்படுறான், அவன் எவ்வளவு கோத்ரூ பண்றான்றது ஏன் யோசிக்க மாட்டோம்? ஒரு கணவன் மனைவின்னு இல்லை, ஒரு ஆண் அவனை சுற்றி உள்ள சமூகத்தினால அபியூஸ் பண்ணப்படுறப்போ அதை வெளியில சொல்றதுக்கு தயக்கத்துக்கான காரணம் பயம் கிடையாது. அவங்க மற்றவங்க எப்படி நம்மளை அணுக போறாங்கன்ற கூச்ச உணர்வும் அவங்க சந்திக்க போற அவமானமும் தான். ஒரு ஆண் வந்து தன்னோட ஒரு ஆண் கிட்ட வந்து அவன் தப்பா நடந்துக்கிறான்னா அதை போய் இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது அவளை எப்படி பாக்குறான்றது தான். அதே ஒரு பெண் ஒரு ஆண் வந்து தங்கிட்ட இப்படி தப்பா நடந்துக்கிட்டானா அந்த பெண்ணுக்காக துணை நிற்கிற, அவளை எந்த விதத்திலையும் ஜட்ஜ் பண்ணாம பாக்குற அதே பார்வை ஆணுக்குன்னு வரும்போது அதை அப்படி பாக்குறது கிடையாதுன்றது தான் இங்க வேதனை. இன்னைக்கு தீபக்கு நடந்தது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம். சமீப காலமா ஆண்களுக்கு மேல தொடர்ந்து ஏற்படுற வன்முறைகள் அவங்களால வெளியில சொல்லிக்கவே முடியாத அளவுக்கு விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. உதாரணத்துக்கு கணவன் மனைவிக்கு மேல இடையில வர இந்த விவாகரத்து வழக்குகளை எத்தனையோ போலி வழக்குகள் ஏற்படுத்தப்பட்டு அவங்க அலிமணி வாங்கணுன்ற ஒரே நோக்கத்துல அந்த வழக்குகள் ஜோடிக்கப்படுதுன்றது தெரிஞ்சிருந்துமே அவங்களுக்கான அநீதி தான் கிடைக்கும். பெண்களுக்கான நீதியை கொடுக்குறன்றது ஆண்களுக்கு எதிரான அநீதியாக தான் தெரியுது. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆரம்பிச்சு இன்னைக்கு இங்கே தீபக் இந்த நின்றுருக்குன்னா ஒரு 40 வயதுடைய ஒரு மனுஷனையே இங்கே வந்து பிரேக் பண்ணி அவருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தூண்ட வைக்குதுன்னா சின்ன பசங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. இங்க ஆண் பெண்ணுன்றதையும் தாண்டி அநீதிகள் அநீதியாக தான் பார்க்கப்படும். அது எந்த பாலத்திலும் பண்ணி ஒரு இது ஓகே இவன் மேல் இவன் ஃபீமேல் அப்படின்றதே பார்க்கக்கூடாது. அது தப்புன்னா தப்பு. இன்னைக்கு நம்ம அந்த ஒரு பொண்ணை மட்டும் அவள் வீடியோ போகிறோம், அவளோட லைக்ஸ்க்காவோ ரீச்க்காவோ அவளோட மதம் ஜாதி அவள் கட்சி வரைக்கும் யோசிக்கப்படுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் குற்றவாளி அவன் மட்டும் கிடையாதுன்னு தான் என்னோட பார்வை. அன்னைக்கு அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் பேசப்பட்ட தீபக்கு குற்றம் சாட்ட அத்தனை பேருமே குற்றவாளிகள் தான். ஆனால் சிம்ஜிதாக்கு கூட நாளைக்கு இந்த வழக்குகள் உண்மையாக்கப்பட்டு அவள் குற்றவாளி நிரூபிச்சு அவளுக்கு ஒரு தண்டனை கிடைக்கும். ஆனால் இங்கே கீழே கமெண்ட் செக்ஷன் உள்ளவங்க அடுத்த வீடியோவில் போய் அபியூஸ் கமெண்ட் போட அவன் வேலையை பார்க்க போயிடும். இன்னும் இதை கடந்து போயிட்டே தான் இருக்கும். இந்த தீபக் விஷயமே இன்னும் ஒரு வாரம் கழிச்சுன்னா நம்ம மறந்துட்டு அடுத்த பிரச்சனையை நோக்கி போயிடும். இது தொடர்ந்து நம்ம நடந்துக்கிட்டே தான் இருக்கு. இந்த சமூகம் மேலும் மேலும் வக்கரமாகவும் வன்மமாகவும் மாறிட்டு இருக்கு. இங்க அன்பு செய்வோம்ன்றது வார்த்தையா மட்டும்தான் இருக்கு. அக்கிரமங்கள் தான் அதிகமாயிட்டு இருக்கு. அநியாயங்கள் தான் மேல தலை தூக்கி வாழ்ந்துட்டு இருக்கு. இது கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடுன்றதை தாண்டி மக்கள் இருக்கிற அத்தனை இடங்கள்லுமே அன்பு முற்றிலுமாக மறக்கப்பட்டு இங்க வன்மமும் வக்கரங்களும் அதிகமாகிட்டே போகுது. இது எந்த விதத்திலும் வரும் தலைமுறையினருக்கு கண்டிப்பா நல்லது செய்ய போறதே கிடையாது. இன்னைக்கு தீபக் நாளைக்கு யாருன்றது தெரியாது. அப்படி இருக்கிறப்போ இந்த விஷயங்கள் தொடர்ந்து நம்ம முன்னெடுத்துட்டே வந்துட்டு இருக்கோம்னா சோசியல் மீடியான்ற ஒரு மோகத்துக்கு மேல மக்கள் தொடர்ந்து அதை பார்த்துட்டே இருந்தாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம யாரு, நம்ம கூட இருக்கிறவங்க யாரு, இதெல்லாம் மறந்து வெறும் லைக்ஸ்க்காகவும் ரீச்சுக்காகவும் இன்னும் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. ஸோ தீபக் விஷயத்துல நடந்தது பெரும் துயரம். அந்த வழக்குகள் இன்னும் முடிவு பெறாத பட்சத்திலும் நமக்கு என்ன நடந்ததுன்றது அந்த வீடியோட தெரியாது. பட் இன்னும் முழுமையாக உண்மைத்தன்மை தெரியற வரைக்கும் நம்மளால் அதில் கருத்து சொல்ல முடியலனாலும் அது உண்மையாக வாண்டடாக வேணும்னே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்காகவும் வியூக்காகவும் எடுக்கப்பட்ட வீடியோன்றது நல்லா தெரியுது. ஒருத்தன் உங்ககிட்ட அவன் ஹராஸ்மெண்ட் பண்ணுறான்னா உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிறானா அந்த இடத்துல அவனை செருப்பை கட்டி அடிங்க, அவனை வந்து கண்டக்டர் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைங்க, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. அடுத்த வாட்டி பஸ்ஸில் ஒருத்தனை தப்பு செய்யறதுக்கு பயம் வரணும். இப்படி எல்லாரும் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிறன்ற பேரில் நீங்களே அவனுங்க தப்பு செய்யறதுக்கு அனுமதிச்சா எல்லாரும் நாளைக்கு இந்த மாதிரி தீபக் மாதிரி தற்கொலை பண்ணிட்டு அவன் தப்பு செஞ்சவனா தப்பு செய்யாதவனா தெரியறதுக்கு முன்னாடி அவன் உயிரை மாற்றிக்க மாட்டான். இது மேலும் மேலும் அவன் குற்றத்துக்கு தூண்டுறதுக்கும் வகைப்படும். உங்களுக்கு ஒரு அநீதி நடக்குதுன்னா அந்த இடத்துல அந்த மொமெண்ட்லேயே அந்த ஸ்பாட்லேயே தட்டி கேளுங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அன்னைக்கு அவன் அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறப்போ தீபக் தட்டி கேட்டிருந்தாலும் இன்னைக்கு தீபக் உயிரோட இருப்பார். இந்த மாதிரி பலதரப்பட்ட வழக்குகள் பலதரப்பட்ட எடுத்துக்காட்டுகள் நம்ம சொல்லலாம். ஆனால் இனி தீபக்கை நம்மளால திருப்பி மீண்டும் கொண்டு வர முடியாது. ஆனால் தீபக்கு ஏற்பட்டது அநீதினா அந்த அநீதிக்கு காரணம் அந்த பெண் மட்டும்தானா அவளுக்கான தண்டனை கிடைத்தே ஆகணும். அதுக்கு மட்டும்தான் நம்ம போராட முடியும். நான் எப்பவும் சொல்கிறேன், அவரோட இறப்புக்கு அவன் மட்டும் காரணம் கிடையாது, அந்த பெண் மட்டும் காரணம் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த சமூகமான நாமளும் ஒரு காரணம் தான். இது மாறணும்னா சமூகமாக நம்மளுக்கு விழிப்புணர்வு இருக்கணும், சமூகமாக நம்மளுக்கு பொறுப்புணர்வு இருக்கணும், சமூகமாக உண்மையான அன்பை மறுபடியும் நம்ம கொண்டு வரணும்.